أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين எல்லா புகழும் எல்லாம் ஒருவனுக்கே إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகும். நடைமுறையில் மிகவும் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும். காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும். புதிதாக உருவாகக்கூடியவைகள் அனைத்தும் பித்தகத்துகள் ஆகும். ஒவ்வொரு பித்தகத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம இறை நம்பிக்கையாளரின் தலைப்பு, இறை நம்பிக்கையாளரின் பண்புகள், அந்த தலைப்புல பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல ஏக இறைவன் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் முஃமின்கள் எனப்படுகிறார்கள். இவர்களின் பண்புகளை பற்றி திருமறை குர்ஆனும் ஹதீஸ்களும் நமக்கு பல செய்திகளை சொல்லித் தருகின்றன. அவற்றைத்தான் இன்ற உரையிலே பார்க்க இருக்கிறோம். இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் முஃமின்கள் ஒருவருக்கொருவர் துணை நிற்கும் விஷயத்தில் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள் ஆவர். அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலுவூட்டுகின்றது. இப்படி கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இரு கை விரல்களை ஒன்றுடன் ஒன்றை சேர்த்து கோர்த்து காட்டினார்கள். நூல் புகாரில் 481 ஹதீஸா இருக்குது. அதாவது இறை நம்பிக்கையாளர் ஒரு பில்டிங்கை போல அப்படின்னு சொல்றாங்க ரசூல்லா. அந்த பில்டிங்ல ஏதாவது இப்போ ஒரு பில்டிங் நிறைய செங்கலால உருவாக்கப்பட்டது. அது நடுவில் ஒரு செங்கல் எடுத்தாலும் அது முழுமையடையாது. இல்லை கடைசியில் தானே ஒரு செங்கல் எடுப்போம் அப்படின்னாலும் அது முழுமையடையாது. இல்லை ஃபர்ஸ்ட்ல ஒரு செங்கல் எடுத்தாலும் அது முழுமையடையாது. அதே போல தான் இறை நம்பிக்கையாளர் எல்லாருமே ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கைவிரலை ரசூலா கோர்த்து காட்டியிருக்காங்க. இன்னும் இறை நம்பிக்கையாளர் திருக்குர்ஆனை ஓதுவார்களாம். திருக்குர்ஆனை எப்பவுமே ஓதக்கூடியவங்களா இருக்காங்க, அதன்படி செயல்படக்கூடியவங்களாகவும் இருக்கணுமா. இன்னும் இறை நம்பிக்கையாளர் சோதனையின் போது தளர மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளரின் நிலை இளம் தளிர் பயிருக்கு ஒப்பானதாகும். அதை காற்று ஒரு முறை சாய்த்து மறுமுறை நிமிர்ந்து நிற்கச் செய்யும். நயவஞ்சகன் நிலை தேவதாரு மரத்திற்கு ஒப்பானதாகும். அது ஒரேடியாக வேரோடு சாயும் வரை தலை சாயாமல் நிமிர்ந்து நிற்கும். இது புகார்ல 5443 ஹதீஸா இருக்கு. அதாவது ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. என்னன்னா, காற்று ஒரு பெரிய மரமும் சின்ன செடியும் இருக்குமா. காற்று அடிக்கும் போது மரம் ஒண்ணுமே செய்யாதான். ஆனா சின்ன செடி சின்ன காத்துக்கு கூட ஆடிக்கிட்டு அசைஞ்சுக்கிட்டே இருக்குமா. அப்ப அந்த பெரிய மரம் கிண்டல் பண்ணும், பாரு ஒரு சின்ன காத்தை கூட உன்னால தாங்க முடியல அப்படின்ட்டு. பெரிய ஒரு புயல் வரும்போது இந்த பெரிய மரம் வேரோட சாஞ்சிருமா. அப்பவும் இந்த சின்ன செடி ஆடி அசைஞ்சிட்டு மறுபடியும் தன்னோட நிலைக்கு வந்துருமா. அதுதான் அந்த மாதிரி ரசூல்லா இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. இறை நம்பிக்கையாளர் அப்படிதான் இருப்பாங்களா. எப்பவுமே சோதனையின் போது அவங்க தளராம இருப்பாங்களாம். அதுதான் இதோடைய விளக்கம். இன்னும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியிருக்காங்க, இறை நம்பிக்கையாளர் நிலை பசுமையான மரத்தை போன்றதாகவும் அதன் இலை உதிர்வதில்லை, அதன் இலைகள் ஒன்றோடு ஒன்று உராய்வதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது மக்கள் அது இன்ன மரம், அது இன்ன மரம் என்று கூறினர். அது பேரீச்ச மரம்தான் என்று நான் கூற நினைத்தேன். நான் இளவயதுக்காரனாக இருந்ததால் வெட்கப்பட்டு கொண்டு சொல்லாமல் இருந்துவிட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரீச்ச மரம் என்று சொன்னார்கள்.
அப்படின்னு புகாரில் 6622 ஹதீஸாக இருக்குது. உமர் அலிலாவுக்கும் அந்த ஆன்சர் தெரியுமா, ஆனால் அவங்க வந்து இள வயதுக்காரனாக இருந்தனால அவங்க வந்து வெட்கப்பட்டுட்டு அந்த ஆன்சர் வந்து சொல்லலையா. அப்போ ரசூல் என்ன சொல்ல வராங்க, இரண்டு நிலை வந்து ஒரு பசுமையான மரத்தை மாதிரி இருக்குமா, அதன் இலையும் உதிராதான், அதன் இலைகளும் ஒன்றொன்று உராயாதான், பேரிச்சை மரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். இன்னும் இறை நம்பிக்கையாளர் வந்து ஏமாற மாட்டாங்க. ரசூலா சொல்கிறாங்க, இறை நம்பிக்கையாளர்கள் ஒரே புற்றில் 2 முறை தீண்டப்பட மாட்டார். இது வந்து புகாரில் 6133 ஹதீஸாக இருக்குது. அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு என்ன விளக்கம்னா, இப்போ நம்ம ஒரு தடவை இப்போ ஒரே புற்றில் 2 முறை தீண்டப்பட மாட்டாங்க அப்படின்னா, ஒரு தடவை அந்த பாம்பு புத்து இருக்கு நம்ம தேடி கை விட்டுட்டோம், மறுபடியும் அதில் போய் நம்ம கை விடுமா விட மாட்டோம். அதே மாதிரி எங்கேயுமே வந்து நம்ம ஒரு தடவை தான் ஏமாறுவோம், மறுபடியும் அந்த இடத்துல ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம வேணும்னு போய் வந்து நம்ம ஏமாற மாட்டோம். இதைத்தான் வந்து இறை நம்பிக்கையால் வந்து எப்பவுமே விழிப்புடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அடுத்த முறை அது ஏமாற்றத்தில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் அனைத்திலும் நன்மை பெறுவார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளரின் நிலையைக் கண்டு நான் வியப்படுகிறேன். அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமையும். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாமல் வேறு எவருக்கும் இந்த பாக்கியமானது கிட்டுவதில்லை. அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார், அது அவருக்கு நன்மையாக அமைகிறது. அவருக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் அவர் பொறுமை காக்கிறார், அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. இது வந்து முஸ்லீம்ல 5726 ஹதீஸாக இருக்குது. ரசூலா சொல்கிறாங்க, இறை நம்பிக்கையால் நிலையை பார்த்து நான் வந்து வியப்படுகிறேன். அவங்க வந்து வாழ்க்கையில் எல்லாமே அவங்களுக்கு வந்து நன்மையாகவே அமையுது. அவங்க வந்து கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறாங்க. இறை நம்பிக்கையால் வந்து எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் நற்குணம் நிறைந்திருக்கும். இறை நம்பிக்கையாளரின் தராசில் நற்குணங்களை விட அதிக எடையுடையது வேறு எதுவும் இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது அபூதாவூத்ல 4799 ஹதீஸாக இருக்குது. அதாவது இறை நம்பிக்கையாளரின் தராசில் வந்து எடை கூட்டக்கூடியது நற்குணங்கள் தான் இருக்கும். இறை நம்பிக்கையில் வந்து நற்குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்களை பார்த்து புன்னகைக்கிறது, அதாவது சிரிக்கிறது, சலாம் சொல்கிறது எல்லாமே நற்குணத்தில் தான் அடங்கும். அதாவது கீழே இருக்கிற ஒரு வாசலில், அதாவது தெருவில் வெளியில் இருக்கிற பொருளை வந்து எடுத்து தூர போடுறது, முள் கல் இந்த மாதிரி ஏதாவது பொருளை எடுத்து தூர போடுறது, அது கூட நற்குணத்தில் தான் அமையும் அப்படின்னு சொல்லி இறைநம்பிக்கையாளர் தராசை நிரப்பக்கூடியதாகவே இருக்கிறதே நற்குணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இறைநம்பிக்கையாளரின் சகோதரர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் இறைநம்பிக்கையாளர் மற்றொரு இறைநம்பிக்கையாளரின் சகோதரர். எனவே தம் சகோதரர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது இவர் குறுக்கிட்டு வியாபாரம் செய்ய ஒரு இறைநம்பிக்கையாளருக்கு அனுமதி இல்லை. தம் சகோதரர் பெண் பேசி கொண்டிருக்கும் போது இடைமறித்து தமக்காக அவர் பெண் பேச மாட்டார். சகோதரர் அதை கைவிடுமாறு பொறுத்திருப்பார். இது வந்து நூல் முஸ்லீம்ல வந்து 2765 ஹதீஸா இருக்குது. அதாவது ஒரு இறைநம்பிக்கையாளரும் இன்னொரு இறைநம்பிக்கையாளர் மற்றொரு இறைநம்பிக்கையாளர் எப்படி இருப்பாங்கன்னா சகோதரர்களாக இருப்பாங்களாம். எனவே அவங்க வந்து அவங்க ஒருத்தங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க குறுக்கிட்டு வியாபாரம் செய்யக்கூடாது. அவங்க அவங்களுக்கா பெண் கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க வந்து அதை கைவிடுற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, இவங்க அவங்களுக்கா போய் பெண் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. இன்னும் இறைநம்பிக்கையாளர் வந்து சபிக்க மாட்டாங்க, குறை கூற மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. நம்மள சிலருக்கு வந்து கோபம் வந்துடும். சில நேரங்கள் கோபம் வர்றதுக்கு காரணமாக நம்ம என்ன செஞ்சிடும், சபிச்சிடுறோம். உதாரணமாக நமக்கு உபகாரம் செய்யாத பிள்ளைங்களை, பெற்றோர்களை, துரோகம் இழுத்தவங்களை, பிறரையும் நம்ம வந்து என்னது சபிச்சிடுறோம். இன்னும் சிலர் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் மண்ணை வாரிடுத்து சாபமிடும் பழக்க முடிவுலாம் இருக்கிறத பார்க்கலாம். இத்தகைய பண்புகள் உண்மையான முஃமின்களுக்குரிய பண்பு இல்லை. முஃமின்களை சபிப்பதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக என்ன செஞ்சிருக்காங்க, எச்சரிச்சிருக்காங்க. குறை சொல்பவனாக, சபிப்பவனாக, கெட்ட செயல் செய்பவனாக, கெட்ட வார்த்தை பேசுபவன் இறைநம்பிக்கையாளன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து திருமதியில 1977 ஹதீஸா இருக்கு.
இன்னும் சபித்தவனையே சூழும் சாபம். ஒரு அடியான் ஏதாவது ஒரு பொருளை சபித்தால் அந்த சாபம் வானத்தை நோக்கி உயருமா. அப்போது வானத்தின் வாசல்கள் அடைக்கப்படும். பிறகு அந்த சாபம் எங்க வரும்? பூமியை நோக்கி இறங்குமா. அப்போது பூமியின் வாசல் என்ன செய்யும்? அடைக்கப்படுமா. பிறகு அது வலது இடது புறங்களின் பக்கம் திரும்புமா. அங்கும் வழி கிடைக்காதால் யார் மீது சபிக்கப்பட்டதோ, நம்ம யாரை சபிச்சோமோ அவங்கள்ட்ட போய் செல்லுமா. அவங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்களா இருந்தா யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட திரும்ப சொல்றோம்னு சொல்லி ரபுசலா வந்து சல்லாஹ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அபூதாவுல 4905 ஹதீஸா இருக்கு. இன்னும் இறைநம்பிக்கையாளர் வந்து என்ன செய்வாங்களா, பயனளிக்கக்கூடியதை ஆசைப்படுவாங்களாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பலமான இறைநம்பிக்கையாளர் பலவீனமான இறைநம்பிக்கையாளரை விட சிறந்தவரும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவரும் ஆவார். ஆயினும் அனைவரிடமும் நன்மை உள்ளது. உனக்கு மறுமையில் நன்மைகளை பயனளிப்பதை நீ ஆசைப்படு. இறைவனிடம் உதவி தேடு. நீ தளர்ந்து விடாதே. உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது நான் இப்படி செய்திருந்தால் அப்படி ஆயிருக்குமே என்று அங்கலாய்த்து கூறாதே. மாறாக அல்லாஹின் விதிப்படி நடந்து விட்டது, அவன் நாடியது செய்து விட்டார் என்று சொல். ஏனெனில் இப்படி செய்திருந்தால் நன்றாயிருக்குமே என்பதை சுட்டும் சொல்லானது ஷைத்தானின் செயலுக்கே வழிவகுக்கும். இது முஸ்லீம்ல 5178 ஹதீஸா இருக்கதா ரசூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பலமான இறைநம்பிக்கையாளர் வந்து பலவீனமான இறைநம்பிக்கையாளரோட சிறந்தவங்களா இருக்காங்க. அதாவது எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கு வந்து மிகவும் விருப்பமானவங்களா இருக்காங்க. நான் இப்படி செஞ்சிருந்தா அன்னைக்கு அப்படி ஆயிருக்குமே, நான் அன்னைக்கு அப்படி மட்டும் செய்யாம இருந்தா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருந்திருப்பேனே அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்லக்கூடியது வந்து ஷைத்தானோட செயலுக்கு வழிவகுக்குமா. அதாவது இது எழுதப்பட்டு விட்டது, பேனா உயர்த்தப்பட்டு விட்டது, மை காய்ந்து விட்டது. நம்ம விதி எழுதியாச்சு ஆல்ரெடி. அதனால நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம அப்படி செஞ்சுதான் இப்படி ஆயிருக்குமேன்னு சொல்றத வந்து இனிமேல் சொல்லாதவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். உண்மையான இறைநம்பிக்கையாளராக வாழ்ந்து இது போன்ற நன்மையான செயல்களை செய்து இறைவனிடத்தில் அதிக நன்மைகளை பெறும் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.